வணக்கம் விஜய் சார். சாரி சிஎம் சார், துப்பாக்கி படம் ஷூட்டிங்ல இருந்து டைரக்டா இறங்கிட்டீங்க போல. படம்லாம் நடிக்க மாட்டேன்னு நீங்க இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்தது. இந்த 6 to 8 வந்து நாடகம் பார்ப்பாங்கல்ல, சீரியல் பார்க்கறவங்களுக்கு உங்களுடைய ஆட்சி காலம் முழுக்க நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கீங்க. ஒரு அரசு விழாவில் எப்படி பேசணும், அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா தெரியாது அப்படின்னாலும் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க. நீங்க வந்து அந்த அளவுக்கு 34,000 வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி அதுக்கு பொறுப்பு வந்து 3 to 7 பேரை போட்டு, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஏஜ் வைஸ் ஏஜ் கேட்டகரியில நீங்க 150 வீடியோஸ் ஒரு நாளைக்கு தலா 150 வீடியோஸ் எல்லாம் போட்டு மூளை செலவை செய்து வச்சிருக்கீங்க மக்களை. அப்படியாக ஒரு ஃப்ராட் ஃபோர்ஜரி பண்ணி தானே இப்போ இந்த எலெக்ஷனை நீங்க சந்திச்சிருக்கீங்க. இப்படியான மக்கள், அதாவது தன்னுடைய பெத்த மகனோ இல்ல பிஞ்சு குழந்தையோ இறந்தா கூட பரவாயில்ல விஜயண்ணாக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள் மத்தியில நீங்க இன்று பொறுப்பேற்றிருக்கீங்க. உங்களோட என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது கால அவகாசம் வேற கேட்டிருக்கீங்க. கால அவகாசம் நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை, மக்களாகவே உங்களை நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் உங்க மேல ஒரு சினிமா மோகத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன மாதிரி வளர்ச்சி இன்னும் வேணும் அப்படிங்கறதான அந்த புரிதல்லாம் இனி இருக்கவே இருக்காது. அந்த தொல்லையெல்லாம் உங்களுக்கு பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப எளிமையா நீங்க வந்து அப்படியே எமோஷனல் டச்லயே போயிருச்சுன்னு வைங்களேன். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கறத தாண்டி என்ன பேச போகிறேன்னே எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கக்கூடிய மக்கள் மனநிலையில இருந்துட்டு இருக்காங்க. ஒரேடியா தூக்கி வந்து தொடச்சு கஜானாவை தொடச்சு வலிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருந்தீங்க. அதுக்காக தான் குறிப்பா இந்த காணொலியே. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2006 திமுக ஆட்சி அமைத்து 2011 ஆட்சி காலம் முடியும் பொழுது வெறும் 60,000 கோடி கடனோட தான் திமுக வெளியேறினாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வி கடன் ஆகட்டும், விவசாய கடன் ஆகட்டும், கல்விக்காக நிறைய திட்டங்கள் கலைஞர் கொண்டு வந்திருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுதே 60,000 கோடி. அதுக்கப்புறம் 10 ஆண்டு ஆட்சி அதிமுக கையில தான் இருந்தது. அவங்க பண்ணினது பாத்தீங்க அப்படின்னா 2021 ஆட்சியில் அமரும் பொழுது 4,80,000 கோடி கடன் அதிமுக அவங்க வச்சுட்டு போயிருந்தது. எங்களுடைய ஆட்சி காலத்துல இப்போ உங்களுக்கு நீங்க ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் பொழுது திமுக திட்டங்கள்னால எங்களுடைய கடன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2,80,000 கோடி. இதுல தலா ஆண்டுக்கு 37,858 கோடி வந்து ஆண்டுக்கு ஒவ்வொரு இயரும் பாத்தீங்கன்னா வட்டி கட்டி 1,88,000 கோடி நாங்க வட்டி எல்லாம் கட்டி தான் வச்சிருக்கோம். இப்ப உங்களுக்கு எங்கனால எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவும் குறைத்து நலத்திட்டங்களுக்கு பஞ்சமே இல்லாம கொடுத்து வந்தவர் தான் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து மக்கள் நலனே உயிர் மூச்சு அப்படின்னு இருந்தாங்க. ஏழை எளியோர்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு பயணித்தவர் தான் எங்களுடைய தலைவர். உங்களுடைய தலையில நாங்க எந்த பாரத்தையும் இறக்கி வைக்கணுங்கிறது எங்களுடைய எண்ணம் இல்லை. அவர் தொடர்ந்து திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிறப்ப இந்த திட்டங்களையே இன்னும் பரிணாம வளர்ச்சியோட வெர்ஷன் 2ல கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தாங்க. உங்களால அது முடியாதுங்கிறது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் அவர்லயே நீங்க அதை நிரூபிச்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் எங்களால யூகிக்க முடியுது. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தே மாதரம், அதாவது நீங்க வந்து நல்ல சிறந்த அடிமை அப்படிங்கிறத தெளிவாக காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் ட்வைஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டுல அரசு பதவி இருக்கும் பொழுது ஒருபோதும் வந்தே மாதரம் பாடினதே கிடையாது. ஆனா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் 2 டைம்லயும் செமையா தரமா செஞ்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய பசங்களுக்கு எல்லாம் இப்படிதானே வைப் மாமு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வைபுன்னு சொல்லி மூளை மழுங்கடிச்சு வச்சிருக்கீங்க. இவங்களுக்கு இது எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரியாது. தமிழ் தாய் வாழ்த்து, சொந்த தாய்மொழியில இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளுன பெருமை உங்களுக்கு மட்டும்தான் சார் இருக்கு. சார் அப்படிங்கிறதுக்கு மேட்சா பெர்ஃபெக்டா வந்து நீங்க கோட் சூட்ல வந்திருந்தீங்க. ஏன்னா லண்டன் இளவரசர்கள் தான் அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்க. உங்களுடைய கட்சி தலைமை வந்து அறிஞர் அண்ணா பெரியார் படம் எல்லாம் வச்சிருந்தீங்க இல்லையா,
1967 அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்த பொழுது நாவலர் அவர்கள் சூட்டுக்கோட்ல வந்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, இது பாமர மக்களின் ஆட்சியாக இருக்கக்கூடும், இங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அவருடைய அந்த பேச்சுதான், அவரை யாரையும் குறிப்பிட்டு சொல்லாம பேசினதுக்கே அதற்கப்புறம் நாவலர் அவர்கள் சூட்டுக்கோட்டு போடுறத தவிர்த்தாங்க. இந்த மாதிரி வரலாறுலாம் படிச்சீங்கன்னா தானே உங்களுக்கு தலைவராகிய உங்களுக்கே தெரியாத பொழுது மற்ற நபர்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது? ரொம்ப கஷ்டம். வரலாறு இனியாவது படிக்க ஆரம்பிங்க. தமிழ்நாடு மக்கள் நீங்க இதுக்கு அப்புறமாவது நீங்க நல்லது செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய தொண்டர்களோடு நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.